அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டை. இது நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே. இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. இந்த மொமெண்டம் நம்ம ஃப்ரைடேயுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நாம் எதிர்பார்க்குறது ஒரு மொமெண்டம் எதிர்பார்க்குறோம். டியூ டு நமக்கு கமாடிட்டியில் நேச்சுரல் கேஸ் ஒரு ஒன் சைடு மொமெண்டம் கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்டிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக அப்படின்னா நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதுதான். இதனுடைய ஹை தான் மார்க்கெட்டில் ஹை. அதுக்கப்புறமாக எந்த ஒரு ஹையுமே வைக்கவே இல்லை. நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டிலும் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்மளுடைய மொமெண்டம் கேண்டில் நம்ம கொடுத்த டைம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு ரிவர்ஸ் ஆன பிளேஸ். நீங்கள் டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். இதனுடைய ஹை அண்ட் லோ, அதாவது டைமிங் 9:35 கேண்டில் ஃபார் நிஃப்டி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக நமக்கு புல் பேக் கிடைத்த இடம் இதுதான். இதுக்கப்புறமாக மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நம்ம கிளியராகவே லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நாம் இருக்கிறது பியர் சென்டிமெண்ட்டில் தான். ஒரு ரைஸில் நம்ம பியருக்கு மட்டுமே, அதாவது செல் சைட் மட்டுமே நம்ம ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ராஃபிட் நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இதுவும் நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே. இந்த ரெட் கலர்ஸ் டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த லெவலில் இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்டாக நம்மளுடைய டைமிங் கேண்டலுடைய ஹை தான் ஹை. அதுக்கப்புறமாக எந்த ஒரு கேண்டிலுமே 5 மினிட்ஸ் படி ஹை வைக்கவே இல்லை. ஈவன் இந்த ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலும் சரி, இந்த செகண்ட் டைமிங் கேண்டிலும் நமக்கு டைம் ஈக்குவல் டு நம்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்திருந்தாங்க. இது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறத எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதன்படி பாருங்கள், ஒரு சின்னதான டைமிங் கேண்டில் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே வந்திருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி டைம் ஈக்குவல் டு நம்பர் அப்படிங்கிற மாதிரியான டைமிங் கேண்டில் அண்ட் நம்பர்ஸ் சேர்ந்து வரும் பொழுது அதனுடைய மொமெண்டம் பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. கம்மிங் டேஸ்லையுமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தேர்டு டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2:30க்கு மேலே தான் நமக்கு இந்த ஹை கட்டாயிருந்தாங்க. எண்ட் ஆஃப் த டைமில் ஈவன் இதுக்கப்புறமாக இந்த ட்ரேடில் இந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம எடுத்த இந்த ஷார்ட்டை கட் பண்ணியிருந்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஈவன் நம்மளுடைய டூலுமே இன்றைக்கி சூப்பரான ஒரு மொமெண்டம் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. இது ப்ரேயராக நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில். நாம் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸில் பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அசோக் லைலேண்ட் மார்னிங்கே நம்ம கொடுத்துருந்தோம். அதுவும் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஹைனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த லோ கட் ஆனதுக்கு அப்புறமாக மறுபடியும் நமக்கு புல் பேக் கிடைத்த இடம் இது. இதுக்கப்புறமாக நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மிட் கேப் நிஃப்டி நம்மளுடைய மொமெண்டம் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா 9:25க்கு நம்ம கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமாக எந்த ஒரு கேண்டிலுமே ஹை வைக்கவே இல்லை. நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில். இது எல்லாமே நம்ம எப்போ போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம் பிஃபோராக போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து இன்ட்ராடே லெவல்ஸ் மற்றும் டைமிங் கேண்டில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு, என்ன ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். நம்ம மிட் கேப் நிஃப்டி சொன்ன மாதிரியே 9:25 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ ஃபார் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிளியராக ஒரு 9:31க்கே நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் ஃபோக்கஸ் ஃபார் HCL டெக்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். இன்னையுடைய ஹை அண்ட் லோ ICL டெக்ஸ் கம்மிங் டேஸில் ட்ரெண்ட் டிசைடிங் ஃபார் ICL டெக்ஸாக இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அசோக் லைலேண்ட் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸினுடைய ஹை அண்ட் லோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் குரூப்பில் ஒரு 144ல் நாம் எடுத்த என்ட்ரி 24,000 புட் ஆப்ஷன் மோர் தென் 420 or 30 வரைக்குமே போயிருந்தாங்க. அப்படியே ட்ரிபிள் டைம் நமக்கு ப்ராஃபிட் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நமக்கு கொடுத்தாங்க.
அண்ட் பேங்க் நிஃப்டியுமே அதுவும் வந்து 935 ஃபார் நிஃப்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிளியராக இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கால் ஆப்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு 50,600 பார்த்தீங்க அப்படின்னா புட் ஆப்ஷன் 730 அரௌண்டில் எடுத்தது. மோர் தென் 1,290 சம்திங் வரைக்குமே போயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நம்மளுடைய ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எல்லாமே வந்து நியர் டு டபுள் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்ம இதில் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து மோர் தென் 7% வரைக்குமே இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இது நம்ம ப்ரேயராக போஸ்ட் பண்ண வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயிலை ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரைடேயுடைய வீடியோவே கிளியராக சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த கேப் ஃபில்லிங் ஆன ஏரியா வந்து நமக்கு வந்து கேப் ஃபில்லிங் டன் அதுக்கப்புறமாக தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னும் நம்ம கிளியராக வீக்கான ஒரு சென்டிமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அதன்படி இந்த 18th டிசம்பரினுடைய கேண்டிலுக்கு உள்ளாகவே மார்க்கெட் வந்து க்ளோஸாக இருக்கிறனால ஸ்டில் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த நம்பரை உடைக்கும் பொழுது மட்டுமே இந்த 18th டிசம்பர் கேண்டில் உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியா. அண்ட் இது ஒரு தேர்ட் டைம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்லேயும் நல்ல ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நமக்கு ஒரு அப்டன் கொடுத்த ஏரியா. அண்ட் ஸ்டில் வந்து இந்த இடங்கள்லேயே சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லோ நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லோ அண்ட் இந்த லோ எல்லாம் உடைக்கும் பொழுது மார்க்கெட்டில் இன்னுமே பெரியதாக ஒரு ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ அப்படின்னா மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷனில் இருந்து க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமாக ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் கம்மிங் டேஸில். பட் மார்க்கெட் இப்போ இருக்கிற கண்டிஷன் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க. அண்ட் அகெயின் நம்ம சொன்ன மாதிரியே நாளைக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இது மாதிரி ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ஹை கட் ஆகுறாங்க அப்படின்னா மறுபடியும் நமக்கு இந்த 23,816 24,000 எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ரெட் கேண்டில் இருக்காங்க, ஃபர்தராக நமக்கு வந்து டவுன் தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இல்லை. எக்ஸ்பெஷலி நாளையுடைய மொமெண்டம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து விக்ஸ் வந்து இந்தியா விக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரேயரான வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது நமக்கு ரெண்டு சைடுமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சம்டைம்ஸ் நமக்கு ஒரு ஒன் சைடு மொமெண்டமும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறாங்க, இல்லை குளோபல் மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய இம்பாக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கும். பட் விக்ஸ் எக்ஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா வால்டாலிட்டி வந்து அதிகமாக வால்டாலிட்டி வந்து ஒரு ஒன் சைட் ரேலி ஒரு மேபி அப் சைட் ஆர் டவுன் சைட் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அது இம்பேக்ட் ஆகலாம். அது டபுள் சைடும் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஒன் சைட் மொமெண்டம் கூட நமக்கு கொடுக்கலாம். பட் ஒரு மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ட்ராடே பிளேயர்ஸ் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இந்தியா விக்ஸ் வரும் பொழுது அகைன் அண்ட் அகைன் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியா விக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட மட்டுமே நீங்கள் ஒரு ட்ரேடில் வந்து இண்டெக்ஸ் ட்ரேடில் வந்து நீங்கள் இறங்கணுமே தவிர்த்து மற்றபடி அந்த இண்டெக்ஸ் ட்ரேடில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எதனால் அப்படின்னா நமக்கு ரெண்டு சைடுமே வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு பேருமே வந்து அதிகமான ஒரு அப்பர் ஹேண்டில் இருக்கிறதுமான ஒரு ட்ரெண்டிங் மூவ் தான் நமக்கு இந்தியா விக்ஸ் வந்து வரும் பொழுது. ஸோ நம்ம ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை வந்து இந்தியா விக்ஸ் ஒன் சைட் மொமெண்டம் கொடுக்கும் பொழுது நாம் அதை பயன்படுத்தணும். நமக்கு நல்ல ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கோ இல்லை டவுன் ட்ரெண்டுக்கோ நம்ம போக வேண்டாம். இந்த நம்பர்ஸில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஹை உடைக்கும் பொழுது இந்த நம்பர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த நம்பர்ஸ்லேருந்து ஒரு லோ கட் ஆகும் பொழுது இந்த நம்பர்ஸ் எல்லாமே உடைக்கும் பொழுது ஃபர்தராக ஃபால் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 23,170 சம்திங் 176 ஆர் சம்திங் இந்த நம்பர்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் கம்மிங் டேஸில். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நாம் இப்போ இருக்கிறது பியர் சென்டிமெண்ட்டில் தான் இருக்கும். நாளையோடைய மொமெண்டம் பார்த்தீங்கன்னா 50%, 100% அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. டியூ டு இந்தியா விக்ஸினுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 19th கேண்டிலுடைய ஹை வந்து நமக்கு கட் ஆகலை. ஈவன் தோ இந்த ஃபஸ்ட் டே உடைய ஹை வந்து கட் ஆகிட்டு நமக்கு சஸ்டெயின் ஆக முடியாமல் இப்போ அந்த லோ வந்து கட் ஆயிருக்காங்க. நம்ம ப்ரேயராக வீடியோலையும் சொன்ன மாதிரி இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான ரீசன் இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகும் பொழுது மட்டுமே மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதன்படி இந்த லோ அண்ட் இந்த லோ கட் ஆகும் பொழுது ஃபால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஃபாலாக இந்த ஃபஸ்ட்டு ஜானினுடைய லோ கட் ஆகும் பொழுது ஃப்ரீ ஃபாலாக நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட் இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த 16th ஆகஸ்டினுடைய இது 16th ஆகஸ்ட்டுக்கு அப்புறமாக ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க. அகெயின் இந்த இடங்கள் வந்து நவம்பருக்கு அப்புறமாக ஒரு ரேலி, அகெயின் தேர்ட் டைம் வந்து இந்த இடங்கள் டச் ஆகிருக்காங்க. இந்த இடங்களில் இருந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகலை அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபால் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். இந்த இடங்கள்ல இருந்து சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் போகிறாங்க அப்படின்னா நமக்கு இதுக்கப்புறமாக ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், இது மாதிரி ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நமக்கு இந்த லோ க்ளோஸ் ஆகிட்டாங்க, இந்த லோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. டே கேண்டில் வந்து கம்மிங் டேஸில் டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபால் வந்து கம்மிங் டேஸில் ரொம்ப பெரியதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக பார்த்துக்கோங்க. அகைன் நம்ம சொல்கிறது மாதிரியே நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலுடைய ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரைக்குமே நமக்கு வரலாம், இல்லை லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வரைக்குமே நமக்கு வரலாம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்தியா விக்ஸினுடைய இம்பாக்ட் வந்து நம்ம நிஃப்டியில் சொன்ன மாதிரியே பேங்க் நிஃப்டியும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போத் சைடு வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸோட மட்டுமே நீங்கள் நாளையுடைய ட்ரேடில் வந்து என்ட்ரு ஆகலாம். நியூ ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியா விக்ஸோடைய ட்ரெண்டிங் டே அன்னைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய கேபிட்டலுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான அப்சே லெவல்ஸ் அண்ட் டவுன்சே லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் செக்டர்ஸ் டு ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா, எனர்ஜி, மெட்டல், ஃபார்மா, ஹெல்த் கேர் எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 விதமான டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விதமான டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் அகைன் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். எவ்ரிடே வந்து மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் ஆனாங்க, இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு வியூமே நம்ம கொடுக்கவே இல்லை. மார்க்கெட்டுக்கு, அதாவது நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே நம்ம ப்ரேயராகவே நம்மளுடைய வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதை பேஸாக வச்சு கொடுத்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.